வெல்கம் டு கிட்டிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் தடியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், தின்னாக இல்லாமல் கொஞ்சம் தடியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி. இதை நீங்கள் சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.